பல்லடம் அருகே பஞ்சு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி பாஸ்கர், தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? தற்போது தீயை கட்டுப்படுத்துவதற்கு என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது? தேவப்பிரியன், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய மங்களம் அடுத்த அகரஹாரப்புதூர் பகுதியில் பஷீர் அராபத் என்பவர் பஞ்சு அரவை ஆலை நடத்தி வருகிறார். அதாவது பனியன் துணிகள் தயாரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிசிர் போன்ற பொருட்களை வைத்து மீண்டும் அரைத்து அதனை பஞ்சாக மாற்றி அனுப்பக்கூடிய இந்த ஆலையில் இன்று வழக்கம் போல பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ அங்கிருந்த பஞ்சுகளிலும் பற்றி எரிய தொடங்கியதால் அதிக அளவிலான வெப்பமானது பரவியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த தொழிலாளர்கள் வெளியேறிய நிலையில் உடனடியாக சம்பவம் குறித்து பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த பல்லடம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க சுமார் 2 மணி நேரமாக போராடி வருகின்றனர். மேலும் 3க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் உதவியுடனும் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. மேலும் கட்டிடத்தின் உள்ளே பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து தீயானது பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 பொக்லின் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு கட்டிடத்தின் சில பகுதிகளை இடித்து அதன் மூலமாக தண்ணீரை பீச்சடித்து தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தின் காரணமாக ஏராளமான பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் என 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.